Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 6 steps to score high in TNPSC CTSE 2025. சோ இந்த 6 steps நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து மார்க் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம TNPSC CTSE 2025 கான ஆன்லைன் கிளாसेस பத்தி சொல்லிறேன். சோ TNPSC CTSE 2025 க்கு டெக்னிக்கலுக்கு ஆன்லைன் கிளாसेस நடந்துட்டு இருக்கு. சோ யாராவது ஜாயின் பண்ண இன்ட்ரஸ்டடா இருந்தீங்க அப்படினா நீங்க என் Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். So for EEE and also ECE students also, because வந்து ECE க்கும் EEE க்கும் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் அப்படிங்கிறது merge பண்ணிட்டாங்க. சோ ஒரே சிலபஸ் தான் EEE க்கும் ECE க்கும். ஓகேங்களா? சோ ECE க்கு ஒரே அந்த மாடிஃபைட் சிலபஸ் மட்டும் தான். EEE க்கு பாத்தீங்கன்னா EEE தனியா இருக்கு, மாடிஃபைட் சிலபஸ் தனியா இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த எல்லா சிலபஸ்மே நான் வந்து ஆன்லைன் கிளாसेस எடுத்துட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரஸ்ட் இருக்காங்க Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேட்சஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த சாட்டர்டேல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ டெஸ்ட் பேட்சஸ்ல ரெஜிஸ்டர் பண்றவங்களுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு Telegram சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம 6 ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? சோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிலபஸ் அனலைசிங். சோ அந்த சிலபஸை அனலைஸ் பண்ணணும். சோ ஃபுல் சிலபஸ் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு தெரியும், we have 2 papers தெரியும். சோ பேப்பர் 1 பேப்பர் 2ங்கிறப்போ ஒவ்வொரு சிலபஸும் நீங்க அனலைஸ் பண்றப்பதான் எது டிஃபிகல்ட்டான டாபிக் எது ஈஸியான டாபிக்ஸ் நீங்க வந்து உங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது உங்களுக்கு செகண்ட் டிப். தேர்ட் டிப் என்ன அப்படின்னா, நாம ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிறதையும் தியரட்டிக்கலா இருக்க சப்ஜெக்ட் ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ தியரட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் தனியா, ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ் தனியா நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ராப்ளமேட்டிக் அப்படிங்கிறது டைம் கன்சியூமிங்கா இருக்கும் அண்ட் ஆல்சோ நாம அதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் தியரட்டிக்கல் அப்படிங்கிறது நீங்க லாஸ்ட் மினிட்ல படிச்சா கூட படிச்சுக்கலாம். So you should know which is a problematic and which is a theoretical subjects. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஷெட்யூல் பிளானிங் அப்படிங்கிறது வேணும்னா நம்மளோட சிச்சுவேஷன் பொறுத்து, அதாவது எனக்கு எவ்வளோ ஹார்ஸ் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஷெட்யூலை பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் மோர். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் தான் நமக்கு, ஏன்னா அதில் தான் ஸ்கோர் நமக்கு கம்மியாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைம்குள்ள நம்ம படித்தாதான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியும், எல்லாத்தையும் ரிவைஸும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிப்ஸை உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.